अस्सलाम वालेकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु वअशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बादु फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन इहदिना सिरातल मुस्तकीम सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल मग़्दूबि अलैहिम वलद्दाल्लीन الذين ينفقون أموالهم في سبيل الله ثم لا يتبعون ما أنفقوا منا ولا أذى أنفقوا منا ولا أذى لهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون इस आयत का तर्जुमा ये है कि वो लोग जो अपने अमवाल अल्लाह की राह में खर्च करते हैं फिर இந்த வசனத்தின் கருத்தை புரிவதில் இன்று ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இருக்கின்ற புரிந்து கொள்ளும் திறன் வேறு எவருக்கும் இல்லை. இவர்கள் தன்னலம் பாராமல் பொருள் தியாகம் செய்கின்றனர், பொருள் தியாகம் செய்ய விரும்புகின்றனர். தங்கள் விருப்பத்தின்படி தியாகம் செய்ய முடியவில்லை என்றால் அமைதி இழந்து விடுகின்றனர். பழைய அகமதிகளின் நிலையும் புதிய அகமதிகளின் நிலையும் இவ்வாறே உள்ளது. நேற்று என்னை அரபு நாட்டை சேர்ந்த ஒரு குடும்பம் சந்தித்தது. கணவன் மனைவி ஆகிய இருவரும் நன்கு படித்தவர்களாவர். அவர்கள் PhD முடித்திருக்கின்றனர். மாஷா அல்லாஹ். அவர்களின் பிள்ளைகளும் நல்லியல்பு கொண்டவர்களாவர். மார்க்கத்தின் பால் ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கின்றனர். இளம் வயதை உடையவர்களாகவும் புதிய அகமதிகளாக இருந்தும் கூட ஜமாத்துடன் இவர்களுக்கு மிகுதியாக தொடர்பு இருக்கின்றது. அவர்களிடம் அதிக ஆர்வம் உள்ளது. அவர்களின் ஒரு மகன் இப்போது இளமை பருவத்தை அடைகின்றான். இருந்தும் மார்க்கத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டவனாக இருக்கின்றான். அவனுக்கு 12-13 வயதாகின்றது. இந்த குடும்பம் கொஞ்ச மாதத்திற்கு முன்புதான் பையத் செய்தது. இன்று பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்திருக்கும் நிலையில் இவர்களுக்கு வேலையும் கிடைக்கவில்லை, படிப்பையும் இப்போதுதான் முடித்திருக்கின்றார்கள். மிகவும் கஷ்டத்தில் வாழ்ந்து வருகின்றனர். இன்னும் சொல்வதென்றால் உறவினர்களிடம் கடன் வாங்கி வாழ்க்கையை கழித்து வருகின்றனர். இந்த குடும்பத்தில் பிள்ளைகளின் தாய் என்னிடம் வேலை கிடைக்காததால் சந்தாவை முழுமையாக செலுத்த முடியவில்லை, எனவே எனது உள்ளம் அமைதி இழந்து விட்டது என்று கூறினார். உங்களது நிலைமைக்கேற்றவாறு உங்களால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அல்லது கொடுக்கின்றீர்களோ அதுவே போதுமானது என்று கூறி நான் அவர்களுக்கு புரிய வைத்தேன். ஆனால் அந்த பெண் நான் எந்த ஒரு தியாகத்திலும்
மற்ற அகமதிகளை விட பின்தங்கி இருக்க முடியாது என்று மீண்டும் மீண்டும் கூறினார். ஆனால் இவர்களோ சிறிது மாதத்திற்கு முன்புதான் பையத் செய்திருந்தனர். மீண்டும் மீண்டும் நாங்கள் நிம்மதி இழந்து இருக்கின்றோம் என்று கூறினர். பையத் செய்ததற்கு பிறகு மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களிடம் ஏற்படுகின்ற புரட்சி இதுவேயாகும். இந்த உணர்வு தோன்றிய பிறகு நன்மையை சொல்லி காட்டுதல் என்ற கேள்விக்கே இடமில்லை. நாங்கள் தியாகம் செய்ய முடியவில்லையே அல்லது நாங்கள் விரும்பியபடி தியாகம் செய்ய முடியவில்லையே என்ற ஏக்கம் எப்போதும் இருந்து வருகிறது. சில நேரம் ஏதாவது காரணத்தினால் ஒருவருக்கு தண்டனை கொடுக்கும் விதமாக இவரிடமிருந்து இனி சந்தா வாங்கக்கூடாது என்று கூறப்பட்டால் இதனால் நிம்மதி இழந்து வேறு ஏதாவது தண்டனை வழங்குங்கள், ஆனால் இந்த தண்டனை வேண்டாம் என்று கடிதம் எழுதுகின்றனர். முதலில் அவர்கள் மன்னிப்பு வேண்டுகின்றனர். எந்த குற்றத்திற்காக தண்டனை கொடுக்கப்பட்டதோ அந்த குற்றத்தை போக்க முயற்சி செய்கின்றனர், தம்மை சீர்திருத்த முயற்சி செய்கின்றனர். ஆனால் தண்டனை வழங்கித்தான் ஆக வேண்டும் என்றால் இறைவனுக்காக சந்தா கொடுப்பதிலிருந்தும் எங்களை விலக்கி வைக்காதீர்கள், இதுவே எங்களது உயிர் மூச்சாகும் என்கின்றனர். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் உருவாக்கிய இந்த ஜமாத் வியப்புக்குரியதாக இருக்கின்றது. பொருள் தியாகம் செய்வதில் அவர்களுக்கு வியக்கத்தக்க நிம்மதியும் திருப்தியும் கிடைக்கின்றது. அதிலிருந்தும் அவர்களை தடுக்கின்ற போது அவர்களின் உள்ளம் நிம்மதி இழந்து விடுகின்றது. இன்று பூமியின் மேற்பரப்பில் இத்தகைய உணர்வை கொண்ட வேறு எந்த ஜமாத்தும் இல்லை. அகமதியத்தின் எதிரிகள் பல வெற்று வாதம் புரிகின்றனர். ஆனால் பல சமயங்களில் இவர்கள் தமது உரைகளில் காதியானிகள் தனது நோக்கத்தை அடைவதற்காக எந்த அளவு செலவு செய்கின்றனர், அதே சமயம் ஒரு பள்ளிவாசலை கட்டுவதற்கோ அல்லது வேறு பணிகளை செய்வதற்கோ உங்களுக்கு ஏன் எந்த கவலையும் இல்லை என்று இந்த அகமதி அல்லாத ஆலிம்களும் கூறியுள்ளனர். சில அமைப்புகளும் கூறியுள்ளன. இது பாகிஸ்தானிலும் இந்தியாவிலும் மட்டும் தென்படக்கூடிய ஒன்றல்ல, மாறாக ஆப்பிரிக்காவில் உள்ள முஸ்லிம் நாடுகளிலும் இவ்வாறு பேசப்படுவதை நம்மால் கேட்க முடிகிறது. பிறகு கொஞ்சம் செலவு செய்தாலும் கூட இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்காக அல்லது பொதுமக்களின் மேம்பாட்டிற்காக நாங்கள் இவ்வளவு தொகை கொடுத்தோம் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அவர்கள் சில நேரம் ஏதாவது ஒரு குழுவிற்கு அல்லது ஏதாவது ஒரு அமைப்பிற்கு பணம் கொடுத்தால் நாங்கள் கொடுத்த தொகை சரியாக செலவு செய்யப்படவில்லை, எனவே அதற்கு கணக்கு காட்டுங்கள் என்று கூறுவதன் காரணமாக சண்டை ஏற்பட்டு விடுகின்றது. அது சரியாக செலவு செய்யப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. அஹ்மதியா ஜமாத்தினுடைய செல்வத்தில் அல்லாஹ் எந்த அளவு பரக்கத்தை வைத்துள்ளானோ அது அவர்களிடம் தென்படவில்லை என்பதும் கூட அல்லாஹ்வின் பேரருளாகும். கடந்த சில நாட்களுக்கு முன் ஜெர்மனியில் ஜாமியா அஹ்மதியாவை துவக்கி வைத்த போது அங்குள்ள பாகிஸ்தானிய பத்திரிகை நிருபர் இந்த ப்ராஜெக்டிற்காக அரசாங்கத்திடமிருந்து ஏதாவது உதவி பெறப்பட்டதா அல்லது வேறு எங்கேயாவது இருந்து உதவி பெறப்பட்டதா என்று கேட்டார். அல்லாஹ்வின் அருளால் ஜமாத்தின் உறுப்பினர்களுடைய சந்தாவின் மூலமாக எம்முடைய எல்லா பணிகளும் நடைபெறுகின்றன. இந்த கட்டிடமும் ஜமாத் சகோதரர்களின் சந்தாவின் மூலமாகவே கட்டப்பட்டுள்ளது என்றேன். ஒரு அரசாங்க நிறுவனம் அல்லது வேறு ஏதாவது நிறுவனம் இந்த கட்டிடத்தை கட்டியிருந்தால் இதற்காக இதைவிட அதிகமான தொகையை செலவு செய்திருக்கும். அல்லாஹு தாலா ஜமாத்தில் பணத்தில் பரக்கத்தை வைத்துள்ளான். கொஞ்சம் தொகையில் பெரும் பணிகள் நடந்து விடுகின்றன. எனவே எத்தகு நல்லெண்ணத்துடன் ஜமாத் சகோதரர்கள் சந்தா கொடுக்கின்றார்களோ அதே அளவு அல்லாஹ் அதில் பரக்கத்தையும் வழங்கி விடுகின்றான். இங்கு நான் இன்னொரு விஷயத்தையும் சுட்டி காட்டி விடுகின்றேன். ஜமாத் சகோதரர்கள் சந்தா கொடுத்துவிட்டு பிறகு அதை பற்றி அது எவ்வாறு செலவானது என்று எதுவும் கேட்பதும் இல்லை, அதை சொல்லி காட்டுவதும் இல்லை. ஆனால் ஜமாத் அமைப்பை சேர்ந்தவர்கள் சந்தா பணத்தை செலவு செய்யும் போது மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். பார்த்து பார்த்து செலவு செய்ய வேண்டும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துஆக்களின் விளைவாகவே இந்த விரிவான நிலையை நாம் பார்க்கின்றோம். நமது பணத்தில் ஏற்படுகின்ற பரக்கத்துகளை நாம் பார்த்து கொண்டே இருப்போம் இன்ஷா அல்லாஹு தாலா. பைசா நம்மிடம் வருவதை பொறுத்தவரையில் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் இதை செலவு செய்பவர்களின் உள்ளம் உலக இச்சையில் மூழ்கிவிடக் கூடாதே, ஜமா செல்வங்களை பற்றி கவலைப்படாமல் இருந்துவிடக் கூடாதே என்ற ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நாம் கவலையையும் நாம் கண்முன் நிறுத்தி செயல்பட வேண்டும். அல்லாஹ்வின் அருளால் ஜமா செல்வங்களை செலவு செய்வதற்கென்று ஒரு வழிமுறை இருக்கின்றது. பல இடங்களில்
ஆய்வு செய்யப்படுகிறது. पाकिस्तानी ஆனால் அவ்வாறு இருந்தும் मुझसे पूछा செலவு செய்பவர்கள் தௌபா மற்றும் இஸ்திக்பார் செய்ய வேண்டும். அதன் மூலம் அல்லாஹ்வின் உதவியை பெற வேண்டும். तो मैंने ஜமாத் வளர்ச்சியடைந்து அதன் செல்வங்களில் விரிவான நிலை ஏற்படும் போது எங்கு எதிரிகள் தங்களது முயற்சிகளை செய்வதில் வேகமாக செயல்படுகின்றனரோ चंदों से ही बनी அங்கு நயவஞ்சகர்கள் மூலம் पर हुआ है ஜமாத்தில் பிரிவினையை ஏற்படுத்த முயற்சியும் செய்கின்றனர். इमारत बना இவர்களது இந்த முயற்சி எந்த விளைவும் இல்லாமல் ஆனாலும் करता நாம் எப்போதும் மிகுந்த எச்சரிக்கையுடன் तो इससे துவா மற்றும் இஸ்திஃபாரின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். ताला ने இந்த ஜமாத்தின் மீது அல்லாஹ்வின் அருள் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இருக்கின்றது. அவனுடைய உதவியின் காட்சிகளை काम हो जाते हैं அவனுடன் உள்ள தொடர்பை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கும் வரை எப்போதும் நாம் பார்த்து வருவோம். இந்த பணி எவ்வாறு நிறைவடையும் என்று ஒருபோதும் கவலை ஏற்பட்டதில்லை. அல்லாஹ் எப்போதும் அதற்கான ஏற்பாட்டை தானே செய்து விடுகின்றான். बता दूं அல்லாஹ் எவ்வாறு அகமதியின் உள்ளத்தில் இதை போடுகின்றான், அதன் காரணமாக அவர்கள் எந்த அளவு ஆர்வத்துடன் செலவு செய்கின்றனர் என்பதும் வியப்பிற்குரியதாகும். இறைவனுக்காக பொருள் தியாகம் செய்யும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அகமதிகள் जमाती தனது வயிற்றை காய வைப்பதை பொறுத்துக் கொள்கின்றனர். ஆனால் சந்தா கொடுக்க மறுப்பு தெரிவிப்பதையோ அல்லது அதை குறைப்பதையோ ஒருபோதும் பொறுத்துக் கொள்வதில்லை. இதுவே நபிமார்களின் ஜமாத்தின் அடையாளமாகும். அவர்கள் எல்லா விதமான தியாகங்களுக்கும் தயாராக இருக்கின்றனர். பிறகு நாங்கள் எதையுமே செய்யவில்லை என்றும் கூறுகின்றனர். हज़रत मसीह मौद अलैहिस्सलातु அவர்களிடமிருந்து சந்தா வசூல் செய்வதை அவர்கள் ஜமாத்தின் கருணை என்றும் இறைவனின் அருள் என்றும் மதிக்கின்றனர். அவர்களிடமிருந்து சந்தா வாங்குவதற்கு தடை விதிக்கப்படும் போது அத்தண்டனையை திரும்ப பெறுமாறு வேண்டுகின்றனர். पेट में ना आ जाए எங்களிடமிருந்து சந்தா வாங்கினால் जाती अमवाल का அது ஜமாத் எங்கள் மீது செய்யும் அருளாகும் என்று கூறுகின்றனர். है ஜமாத் அமைப்பை புரிந்து கொண்ட புதிதாக இணைபவர்கள் के कार है நல்ல முறையில் அவர்களுக்கு தர்பியத் கிடைத்ததின் விளைவாக பொருள் தியாகத்தில் முன்னேற அவர்கள் முயற்சி செய்கின்றனர். சில சமயங்களில் விருப்ப சந்தாவிற்கான இலக்கு ஜமாத்துகளுக்கென்று நிர்ணயம் செய்யப்படுகிறது. அது நிறைவடையாமல் சிறிது குறைவாக இருந்தால் அதை நாங்கள் பூர்த்தி செய்து விடுவோம் जमात என்று செல்வந்தர்கள் கூறுகின்றனர். அவருடைய உள்ளத்திலிருந்து இந்த ஓசை எழுகின்றது. फीन எவ்வித வற்புறுத்தலும் இருப்பதில்லை. இந்த குறைவை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது அவர்களின் உளப்பூர்வமான ஆசையாக இருக்கின்றது. அவர்கள் கட்டாயப்படுத்தப்படுவதில்லை. இவற்றையெல்லாம் அவர்கள் ஏன் செய்கின்றனர்? हमेशा मोहतात லா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். बार அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இருக்காது, तो जो दिन அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்ற இறை அறிவிப்பை அவர்கள் கேட்கின்றனர். पर फजल हैं அவர்களுக்கு மறுமை வாழ்க்கை தொடர்பான சிந்தனையும் கவலையும் ஏற்பட்டு விடுகின்றது. ताईद व नुसरत के नज़र அதற்காக அவர்கள் தியாகம் செய்கின்றனர். वो उस वक्त तक हम அவர்களது செயல் இவ்வாறு ஆகும்போது तक हम अल्लाह ताला से பிறகு அவர்களுக்கு अपने ताल्लुक அல்லாஹ்வின் புறமிருந்து சொர்க்கத்தை பற்றிய நற்செய்திகள் கிடைக்கின்றன. करते रहेंगे அவர்கள் தங்களது மகத்தான எதிர்காலத்தை உருவாக்குகின்றனர். அதன் இறுதி எல்லை அவர்கள் இவ்வுலகை பிரிந்து சென்ற பிறகு அவர்களுக்கு தெரிய வரும். अल्लाह ताला हमेशा खुद அல்லாஹு தாலா इंतजाम कर இறந்த பிறகு கிடைக்கும் மறுமை வாழ்வை பற்றி மட்டும் பேசவில்லை, மாறாக இவ்வுலகிலும் अल्लाह ताला அவன் யாருக்கும் கடன் வைப்பதில்லை. और किस तरह இவ்வுலகிலும் மகத்தான நட்கூலியை அவர்களுக்காக வழங்குகின்றான். ஒரு ஹதீஸே குத்ஸியில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், ஆதமின் மகனே, நீ செலவு செய்து கொண்டே இரு, நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். अपना पेट அல்லாஹ்வின் काट कर ही कुर्बानियां दे கொடை எல்லோருக்கும் பொதுவாக கிடைக்கிறது. भूखे रहना ஆனால் எவர்கள் அவனது மார்க்கத்திற்காக செலவு செய்கின்றனரோ चंदा देने அவர்களுக்கு எண்ணற்ற அருட்கொடைகள் கிடைக்கின்றன. या किसी तरह का எனவே அல்லாஹ் ஒருபோதும் கடன் வைப்பதில்லை. यही अंबिया की ஆனால் நல்லெண்ணத்துடன் அவனது திருப்தி கிடைக்க வேண்டும் என்பதற்காக செலவு செய்ய வேண்டும் என்பதே நிபந்தனையாகும். உலகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள அகமதிகளின் உள்ளத்தில் தியாகம் செய்ய வேண்டும் என்ற உணர்வை அல்லாஹ் வழங்கியுள்ளான். பிறகு ஒவ்வொருவருக்கும் தத்தமது ஈமானிலும் நிச்சய உறுதியிலும் வளர்ச்சியடைவதற்காக இந்த தியாகங்களுக்கு பிறகு அதிகமாக வழங்கவும் செய்கின்றான். इस सजा को वापस लेने की दरख्वास्त புதிதாக உருவாகின்ற ஒரு ஜமாத்தின் தியாகத்தின் சம்பவத்தை கேளுங்கள். आसान होगा अगर हमसे चंदा அது ஆப்பிரிக்காவில் உள்ள
தொலைதூர பகுதியில் உள்ள ஒரு ஜமாத் ஆகும். இந்த சம்பவத்தில் பொருள் தியாகம் பற்றி மட்டுமல்லாமல் கிலாபத்துடன் உள்ள தொடர்பு பற்றியும் தெரிய வருகிறது. நைஜர் ஆப்பிரிக்காவில் தொலைதூரத்தில் உள்ள ஒரு பகுதியாகும். அங்குள்ள முபல்லிக் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், இந்த வருடம் ஆண்டு மாநாட்டு சமயத்தில் முபல்லிகளுக்கு நடைபெற்ற கூட்டத்தில் ஆப்பிரிக்காவில் உள்ள முபல்லிகளிடம் ஆப்பிரிக்காவில் சந்தா கொடுப்பவர்களின் எண்ணிக்கையை உயர்த்த இன்னும் வாய்ப்புள்ளது, எனவே எண்ணிக்கை அதிகப்படுத்துங்கள் என்று நான் கூறினேன். இதன்படி அவர்கள் அங்கு சென்று பேசிய போது தங்களது பகுதியில் இருந்த பெருமிகோனி என்ற ஜமாத்திற்கு காலத்தின் கலீஃபா இந்த தூது செய்தியை உங்களுக்கு வழங்கியுள்ளார் என்று கூறியதும் அவர்கள் உடனடியாக எனது குரலுக்கு செவிசாய்த்தவாறு சந்தாவை அதிகப்படுத்தினர். இதற்கு முன்னர் பங்கு பெற்றவர்களும் பங்கு பெற வேண்டும் என்று கூறியதும் அவர்களிடம் நல்ல விளைவு ஏற்பட்டது. உங்களது குரலுக்கு செவிசாய்த்தவாறு வெறுமிக்கோனில் உள்ள கிராமப்புற ஜமாத்துகள் தங்களிடம் ரொக்கத்தொகை இல்லாவிட்டாலும் கூட தானியங்களை சந்தாவாக வழங்கினர். எங்கு கடந்த வருடம் 10 மூடை தானியங்கள் வழங்கினரோ அங்கு இவ்வருடம் கிராமத்தை சார்ந்தவர்கள் மொத்தமே ஏறக்குறைய 100 பேர்களே இருந்தும் கூட 52 தானிய மூட்டைகளை சந்தாவாக வழங்கியுள்ளனர். இதை தவிர ரொக்கமாக வழங்கியவர்கள் கூட கடந்த வருடத்தை விட 2 மடங்காக தமது சந்தாவை செலுத்தியுள்ளனர். பிறகு நைஜரின் அமீர் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், கடான்பராவ் என்ற கிராமத்திலிருந்து சந்தாவிற்கான தானிய மூட்டைகளை கொண்டு செல்லுங்கள் என்று செய்தி வந்தது. நாங்கள் அவற்றை ஏற்றிக்கொண்டு வண்டியில் திரும்பி வந்த சமயத்தில் இரவு 10 மணியாக இருந்தது. நாங்கள் ஒரு அகமதி கிராமமான டப்காவாவை கடந்த போது சில குத்தாம்கள் எங்களை எதிர்பார்த்து காத்திருப்பதை பார்த்தோம். அவர்கள் வழியில் கைகாட்டி எங்களை நிறுத்தினர். அப்போது இரவு 10 மணியாக இருந்தது. நாங்கள் லெஜ்னா தலைவியின் கட்டளை கேட்ப மாலையிலிருந்தே இங்கு வந்திருக்கின்றோம், உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் சந்தாவிற்காக ஒன்று சேர்த்திருந்த தானியங்கள் போன்றவற்றை லெஜ்னா தரப்பிலிருந்தும் தனியாக தர விரும்புகின்றனர் என்று கூறுகின்றனர் என்று கூறினார்கள். லெஜ்னா தன் தரப்பிலிருந்து தனியாக தானியங்களை ஒன்று சேர்த்தனர். அதைத்தான் அந்த குத்தாம்கள் வழங்குவதற்காக அங்கு நின்றனர். ஒரு மிக சிறிய ஜமாத்தாக இருந்தும் கூட இத்தகைய உழைப்பையும் பற்றையும் அவர்கள் வெளிப்படுத்தி காட்டியுள்ளனர். பிறகு பெனினில் அங்குள்ள அலாடா ரீஜனின் முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார், சோயோ என்ற கிராமத்தில் உள்ள ஜமாத்தின் தலைவர் 1 வருடத்திற்கு முன்னர் இணை வைப்பவர்களில் இருந்தும் அகமதியத்தை ஏற்றுக்கொண்டவராவார். இதற்கு முன் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தவர் அகமதியாகி ஒரு இறைவனின் முன்னால் தலை குனிபவராக ஆகிவிட்டார். அவரிடம் பக்வஜை சந்தாவை வாங்குவதற்காக சென்ற போது தன்னிடமிருந்த 450 பிராங்க் ஷிஃபா தொகையை சந்தாவாக கொடுத்து விட்டார். இன்று மதியம் என்ன சாப்பிடுவோம் என்பதை கூட அவர் சிந்திக்கவில்லை. வீட்டில் வேறு பணம் ஏதும் கிடையாது. மோட்டார் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுபவராக இவர் இருக்கின்றார். சந்தா கொடுத்த பிறகு அவர் மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு இறைவன் ஏதாவது தருவான் என்று எண்ணி வெளியே சென்று விட்டார். மதியம் இல்லாவிட்டால் இரவில் சாப்பிட்டுக் கொள்ளலாம், இதனால் என்ன ஆகிவிடப் போகிறது என்று எண்ணினார். மோட்டார் சைக்கிளில் பெட்ரோலையும் கூட கடன் வாங்கித்தான் போட்டிருந்தார். அடுத்த நாள் மேலும் 1000 பிராங்க் ஷிஃபா சந்தா கொண்டு வந்தார். முரப்பி சாஹிப், பாருங்கள், நான் மதிய உணவு பற்றி கூட சிந்திக்கவில்லை. மோட்டார் சைக்கிள் ரிக்ஷாவில் பெட்ரோலையும் கூட கடன் வாங்கித்தான் போட்டிருந்தேன். ஆனால் இறைவன் எனக்கு அதிக சவாரிகளை வழங்கினான். வெறும் கையுடன் போன நான் 2000 பிராங்க் ஷிஃபாவுடன் திரும்பியுள்ளேன். அதிலிருந்து பாதி தொகையான 1000 பிராங்க் ஷிஃபா மேலும் அதிகப்படியான சந்தாவாக தருகிறேன் என்று முரப்பி சாஹிபிடம் அவர் கூறினார். அவர் கடனை திருப்பி கொடுத்த பிறகு அவரிடம் இந்த தொகைதான் மிச்சம் இருந்தது. அமீர் சாஹிப்
फिर अमीर साहब புர்கினோ नाइजर போசோ लिखते हैं, அவர்கள் எழுதுகின்றார்கள், போபோ ரீஜியனை சேர்ந்த ஒரு புதிய அகமதியான கம்போரே சயீஸ் தாயிப் கூறுகின்றார், गोलियां अगर ले जाएं பொருளாதார சிக்கலின் காரணமாக அவர்கள் 3 மாத சந்தாவை செலுத்தாமல் இருந்தார். 10 बज रहे थे, हम एक अहमदी गांव இக்காலகட்டத்தில் அவர்களது பொருள்கள் திருடு போயின. कुछ गोदाम रास्ते में அவர்களுடைய வாலிப வயதுடைய ஒரு மகன் கடும் நோய்வாய்ப்பட்டார். का इशारा कर रहे எல்லா விதமான சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகும் கூட ஆரோக்கியம் கிடைக்கவில்லை. அவர் கூறுகின்றார், शाम से यहाँ खड़े ஒரு நாள் இரவு கனவில் கலிஃபத்துல் மசீஹ் அவர்களை பார்த்தேன். सदर साहब लजनत அதாவது इस गांव की அவர்கள் என்னை பார்த்துள்ளார்கள். चंदे के लिए அவர்கள் வந்து இந்த எளியவனிடம், நீங்கள் பல மாதங்களாக சந்தா செலுத்தாமல் இருக்கின்றீர்களே என்றார்கள். चंदा अपना अलहदा देना चाहती है। அதற்கு நான் उन्होंने लजना को இன்ஷா அல்லாஹ் 20 நாட்களுக்குள் சந்தா செலுத்தி விடுவேன் என்றேன். அவ்வாறே முயற்சி செய்து இவர் 20 நாட்களுக்குள் சந்தாவையும் செலுத்திவிட்டார். और वो गोदाम जो थे वो देने के लिए वहाँ खड़े थे। அவர் கூறுகின்றார், गरीब जमात அன்று முதல் என்னுடைய மகனுக்கு நோய் குணமானது மட்டுமல்லாமல் इस तरह मैंने நல்ல வேலையும் கிடைத்தது. इजहार करते हैं। அல்லாஹ் புதிய மோட்டார் சைக்கிள் வாங்குவதற்கு எனக்கு தௌஃபீக்கும் வழங்கினார். लिखते हैं இவ்வனைத்தும் सोयो गांव के காலத்தின் கலீஃபா கவனமூட்டியதால் நான் செய்த தியாகத்தின் விளைவாக எனக்கு கிடைத்தவையாகும். दिए हुए हैं। அல்லாஹு தாலா இவ்வாறு புதிய அகமதிகளின் ஈமானையும் एक खुदा வலுவடைய के செய்கின்றார். वाले बन गए। போர்கினோ போசுவின் ரீஜனான வித்ருவின் முபல்லிக் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார், இந்த ரீஜனில் ரோக்கி படாலா என்ற கிராமத்தின் ஜமாத் தலைவர் ஜாலு சீதா சாஹிப் எழுதுகின்றார். कोई घर में रकम न அவர்கள் ये मोटरसाइकिल விவசாயி ஆவார்கள். அகமதியத்தில் இணைவதற்கு முன்பாகவே அவர்கள் விவசாயம் செய்து வருகின்றனர். कि खुदा कुछ ஆனால் அகமதியத்தில் சேர்ந்த பிறகு கிடைக்கின்ற மகசூலை போன்று இதுவரை கிடைத்ததில்லை. मोटरसाइकिल में இதற்கு ஒரே ஒரு காரணம் தான் உள்ளது, और फिर दूसरे दिन मजीद அது சந்தாவாகும் என்று கூறுகிறார். 1000 फ्रांक सीफा நாங்கள் அகமதியத்தில் இணைந்து சந்தா செலுத்த ஆரம்பித்ததிலிருந்து मैंने तो எங்களுடைய நிலையே மாறிவிட்டது. சந்தா கொடுக்க ஆரம்பித்ததிலிருந்து रिक्शा में இன்றைய நாள் வரை दिलवाया था और खुदा ने मुझे इतनी सवारियां दी। நான் காணாத அளவிற்கு निकला था घर से அதிக பரக்கத்தை எங்களுடைய விவசாயத்தில் நாங்கள் காண்கின்றோம். फ्रांक सीफे की அவர்கள் கூறுகின்றார்கள், தொடக்கத்தில் அவர்கள் 1 அல்லது 2 மூடை தானியம் தான் சந்தாவாக கொடுத்து வந்தார்கள். இந்த வருடம் 7 மூடை தானியம் சந்தா கொடுத்துள்ளார்கள். இந்த அளவிற்கு பரக்கத் ஏற்பட்டுள்ளது என்று கூறுகின்றார்கள். अमीर साहब இவர்கள் ஏழைகளுக்கு பணத்தை கொடுத்து அகமதிகளாக ஆக்குகின்றனர் என்று மௌலவிகள் கூறுகின்றனர். ஜமாத் कंपोरे இவர்களுக்கு என்ன பைசா வழங்குவது? उन्होंने இவருடைய நிலையை பாருங்கள். இவர்கள் சுயமாக தியாகம் செய்து தம்முடைய சந்தாவை அதிகரிக்கின்றனர். भी हो गई और जवान बेटा भी शदीद மாலியின் அமீர் சாஹிப் கூறுகின்றார், इलाज करवाया मगर से நம்முடைய ஒரு மௌலிம் அப்துல் காதிர் சாஹிப் கூறினார், कि एक रात துனிதிக்லா என்ற இடத்தில் அகமதி ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக சந்தா கொடுப்பதற்காகவே தனியாக வயல் வைத்திருக்கின்றனர். वो आए हैं और खाकसार से நம்முடைய வயலை தவிர ஆண்களும் பெண்களும் தனியாக சந்தா கொடுப்பதற்கென்று தனியாக வயலை வளர்க்கின்றனர். 20 दिनों में अदा कर இதிலிருந்து எனக்கு கிடைக்கும் வருமானத்தை முழுவதுமாக ஜமாத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று வைத்துள்ளனர். उसी दिन कहते हैं उसी அறுவடையின் போது சந்தா வாங்குவதற்காக அங்கு சென்ற போது ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக தங்களது சந்தாவை செலுத்தினர். से खुदा ताला ने மூடையை எண்ணிய போது ஆண்களின் சந்தா பெண்களை விட அதிகமாக இருந்தது. और ये तमाम बरकतें அப்போது பெண்கள் சற்று நில்லுங்கள், जो खलीफा இப்போது நீங்கள் போய்விட வேண்டாம் என்று கூறிவிட்டு की राह में வீட்டிற்கு போய் இன்னும் 2 மூடைகளை கொண்டு வந்து கொடுத்தனர். मानव को मजबूत करो। இறுதியில் ஆண்களை விட பெண்கள் 1.5 மூடை அதிகமாக வழங்கியிருந்தனர். मुवल्लिग ஆண்களுக்கு 1.5 அல்லது 2.5 மூடை அதிகமாக இருந்தது. नौकी बडाला அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் ஆண்களை விட தாம் பின்தங்கி இருக்க மாட்டோம் என்றனர். सीता साहब இவ்வாறு அவர்கள் ஆண்களை விட அதிகமாக 1.5 மூடை அல்லது அரை மூடை வழங்கியிருந்தனர். काश्तकारी करते थे मगर इतनी फसल कभी नहीं हुई जितनी अहमदियत में दाखिल होने के बाद हो रही है। और वो कहते हैं कि इसकी सिर्फ एक ही वजह है और वो चंदा है। அமீர் சாஹிப் மாலி எழுதுகிறார்கள், செய்யது உத்ரா ஓடே சாஹிப் 6-7 மாதங்களுக்கு முன்னர் பையத் செய்த புதிய அகமதியாவார். इतनी बरकत पड़ी है
அத்துடன் 10,000 பிராங்க் ஷிஃபா சந்தா கொடுத்தார். कहना है कि चंदे की इतनी நமது बरकत है, முஅல்லிம் மீண்டும் அங்கு बाद में சென்ற पहले போது या ज्यादा से பையஸ் ज्यादा செய்வதற்கும் लोग சந்தா चंदा கொடுப்பதற்கும் முன்னர் इस साल அவரும் அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகளும் பெரும்பாலும் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தார்கள். अफ्रीका में और कई मुल्कों में மருந்துக்காக எங்களுக்கு அதிகமாக செலவாகியது. ஆனால் நான் சந்தா கொடுக்க ஆரம்பித்ததிலிருந்தே நானும் என்னுடைய மனைவி குழந்தைகள் ஆகிய அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கின்றோம். மேலும் மிக குறைவாகவே அவர்கள் நோய்வாய்ப்படுகின்றனர். कि हमारे மருந்துக்கான செலவு மிகவும் குறைந்து விட்டது आया என்று இவர் கூறுகின்றார். जमात இவ்வனைத்தும் சந்தாவின் பரக்கத்தாகும் என்றும் கூறுகிறார். में உகண்டாவின் அமீர் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், உகண்டாவில் சந்தா கொடுக்கும் விஷயத்தில் ஜமாத் மக்கள் மிகவும் அதிகமாக முன்னேறி வருகின்றனர். நம்முடைய ஒரு வசதி படைத்த நண்பர் சுலைமான் மகாபி சாஹிப் அம்பாலாவை சார்ந்தவராவார். அவர் தியாகம் செய்வதிலும் சந்தா கொடுப்பதிலும் முன்னணியில் உள்ளார். आई जाती है चंदा देने की। இவர் புதிதாக பைய செய்தவர் உள்ள பகுதியில் 2 பள்ளிவாசல் கட்டுவதற்கும் जो भी மேலும் ஒரு பகுதியில் பள்ளிக்கூடத்தின் முழுமையான கட்டிடத்தை கட்டுவதற்கும் 211 में 50 மில்லியன் ஸ்டீலிங் தொகையை தியாகம் செய்துள்ளார். तो मर्दों और औरतों ने முதலில் இவரிடம் ஒரு பள்ளிவாசலை கட்டும்படி கூறப்பட்டிருந்தது. गिनती की गई। இவரே கூறுகின்றார், मर्दों का चंदा நான் பொருள் தியாகம் செய்ய ஆரம்பித்ததிலிருந்து जब ये எனக்கு இறைவன் எங்கிருந்து எப்படி வழங்குகின்றான் बोरियां என்றே புரியவில்லை என்று கூறுகின்றார். जब लोड कर लिया गया तो औरतों का கேம்பியாவின் அமீர் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், वो अपने घर वापस गई। ஒரு நண்பரான அல்ஹாஜ் அப்துல்லா வலோஜா சாஹிப் அவர்கள் முதலிலேயே வக்ஃபஜை சந்தா கொடுத்திருந்தார்கள். இரண்டாவது முறையாக அவரிடம் கூறப்பட்ட போது முன்பு கொடுத்ததை விட அதிகமாக வழங்கினார். அவர் 2 முறை சந்தா கொடுத்துள்ளார் என்று அவரிடம் கூறப்பட்ட போது அவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன், இது காலத்தின் கலிஃபாவின் அருளுக்குரிய திட்டமாகும், இத்திட்டத்திற்காக எவ்வளவு கொடுத்தாலும் அது குறைவே ஆகும் என்று கூறினார். 6-7 माह कबल லியோ ரீஜனில் உள்ள போர்கினோ பாஸ்துவின் முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார், दिया। जब हमारे 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி பகோங்கா ஆதம் என்ற பெரியவர் ஒருவர் அதிகாலையில் மிஷன் ஹவுஸிற்கு வந்திருந்தார். वो और इसकी बीवी बच्चे அவர் நாள்தோறும் முறையாக நான் ரேடியோ அகமதியாவை கேட்கின்றேன். द्वयात पर हो जाते வீட்டில் இந்த ஒரு ஸ்டேஷன் மட்டும்தான் ஆன் செய்து வைக்கப்பட்டிருக்கும். से मैं எந்த அளவு இந்த ரேடியோ இஸ்லாத்திற்கு தொண்டு செய்கின்றதோ सेहत के साथ அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. हैं और द्वयात का खर्च बहुत कम हो गया। நன்றி தெரிவிக்கும் முகமாக வேறு எதுவும் என்னால் செய்ய முடியாமல் गंडा लिख போனாலும் ஒரு சிறிய தொகையை வழங்கி இந்த ரேடியோவிற்கு தொண்டு செய்ய விரும்புகின்றேன் என்று கூறினார். में गैर मामूली तौर இந்த பெரியவர் हमारे 1 லட்சம் பிராங்க் சிஃபாவை இதற்காக சந்தாவாக வழங்கினார். குறிப்பாக வயலில் வேலை செய்பவர்களுக்கு இது மிகவும் கடினமான விஷயமாகும். माली कुर्बानी और चंदों இந்த பெரியவருக்கு ஜமாத்தின் பொருளாதார அமைப்பு பற்றி புரிய வைக்கப்பட்டது. பிறகு அவர் கொடுத்த சந்தாவிற்கான ரசீது வழங்கப்பட்டது. இந்த நபர் அகமதி அல்ல. அகமதி அல்லாதவர்கள் மீதும் இத்தகு தாக்கம் ஏற்பட்டுள்ளது. நீங்கள் இஸ்லாத்தை தப்லீக் செய்வதால் நான் இந்த தொகையை வழங்குகின்றேன் என்று இவர் கூறினார். இவருக்கு சந்தா அமைப்பு பற்றி புரிய வைத்து சந்தா செலுத்தியதற்கான ரசீதும் கொடுக்கப்பட்டதும் அகமதியத்தின் உண்மை என் உள்ளத்தை சூழ்ந்து விட்டது. நான் அல்லாவின் வழியில் பல சந்தாக்களை கொடுத்துள்ளேன். ஆனால் சந்தா தொடர்பான இத்தகைய தூய அமைப்பை अब्दुल्ला बुलाज அகமதியத்தை தவிர வேறு எங்குமே நான் பார்க்க முடியவில்லை என்று அவர் கூறுகின்றார். जब दोबारा तहरीक की பெனினின் உள்ளூர் முஅல்லிம் ஜக்கரியா ராயிமி சாஹிப் बाद கூறுகின்றார், में जब उन्हें याद आया எக்குபோ என்ற கிராமத்தை சார்ந்த तो इस पर बड़ी खुशी से कहा கர்பா இப்ராஹிம் சாஹிப் அவர்களது கருவுற்றிருந்த इसमें जितना மனைவியை कम है அவர்களது வீட்டில் உள்ளவர்கள் கருத்து வேறுபாடு காரணமாக தங்களோடு அழைத்து சென்றனர். பிறகு அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. கரோபா இப்ராஹிம் சாஹிப் அவர்கள் தமக்கு பிறந்த ஆண் குழந்தையை திரும்ப எடுத்து செல்வதற்காக மனைவி வீட்டிற்கு வந்தார். குழந்தை பெற மிகவும் முயற்சி செய்தார். பல வருடங்களாக வழக்கும் நடந்து வந்தது. ஆனால் தோல்வியை தவிர எதுவும் அவருக்கு கிடைக்கவில்லை. இவர் 5 வருடங்களுக்கு முன்னால் அகமதியானார். இதற்கு முன் அவர் தனது நிலை பற்றி எவரிடமும் கூறியதும் இல்லை. ஆனால் இந்த வருடம் வழக்கிலும் தோல்வியடைந்த பிறகு முஅல்லிம் சாஹிபிடம் தமது முழு கதையையும் அவர் கூறினார். துஆவிற்காகவும் வேண்டினார். इस बुजुर्ग ने 1 लाख फ्रांक सी அந்த சமயம் வக்ஃபஜதி சந்தா வசூலிக்கப்பட்ட வந்த நேரமாக இருந்தது. मुश्किल होता है। इस बुजुर्ग முஅல்லிம் சாஹிப் அவர்கள் இறைவழியில் செலவு செய்வதன் மூலமாக நமது பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்பது எங்களது ஈமானாகும். நீங்கள் முதலிலேயே அகமதியாகிவிட்டீர்கள். ஆனால் சந்தாவின் பக்கம் உங்களுக்கு கவனம் இல்லாமல் இருக்கின்றது. இப்போதாவது சந்தா கொடுங்கள். இதன் மூலமாக அல்லாஹ் துன்பங்களை அகற்றி விடுவான் என்று கூறினார். तो कहते हैं कि கரோபா சாஹிப் அவர்கள் क्योंकि 2000 பிராங்க் ஷிஃபாவை வக்ஃபஜதி சந்தாவாக வழங்கினார்.
उसके बाद खैर 3 நாட்களுக்கு முன்னர் இவரது போன் வந்தது. அதில் அல்லாஹ் எனக்கு சந்தாவின் பரக்கத்தை காட்டிவிட்டான். இறைவன் எனக்கு எனது குழந்தையையும் எனக்கு திருப்பி தந்து விட்டான். எனது மாமா தாமே அக்குழந்தையை என்னிடம் விட்டு செல்ல வந்தார். உனது குழந்தையை நீயே வைத்துக்கொள் என்று கூறினார். ஆனால் இதற்காக அவர் எந்த கூலியையும் கேட்கவில்லை. ஆனால் இதற்கு முன்பு இந்த குழந்தைகளுக்கான எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தும் கூட குழந்தையை அவர்கள் என்னிடம் தரவில்லை என்று கூறினார். தன்சானியாவிலிருந்து ஹசன் தௌஃபீக் அவர்கள் எழுதுகின்றார்கள், இதற்கு முன்னர் அவர் மிக குறைவான தொகையை சந்தாவாக செலுத்தி வந்தார். ஜமாத்தின் முபல்லிக் இவருக்கு கவனம் ஊட்டினார், வீட்டிற்கு விருந்துக்காக அழைத்தார், சந்தாவின் முக்கியத்துவம் மற்றும் அதன் அருள்கள் தொடர்பாக விரிவாக அவருக்கு புரிய வைத்தார். அல்லாஹ் அவர் மீது அருள் செய்தான். இப்போது அவர் முறையாக சந்தா செலுத்த ஆரம்பித்து விட்டார். பிறகு அதை அதிகமாக்கியும் கொடுத்தார். இவர் கூறுகின்றார், இதற்கு முன்னர் எனக்கு எந்த சொத்தும் இருக்கவில்லை. இப்போது நான் அல்லாஹ்வின் அருளால் வசியத் அமைப்பில் இணைந்துள்ளேன். இறைவன் அருளால் கடந்த சில வருடங்களில் சன்ஃபிளவர் ஆயிலை எடுப்பதற்கான ஒரு சிறிய தொழிற்சாலையையும் நான் கட்டியுள்ளேன். எனது வீட்டையும் கட்டியுள்ளேன். டோடோமோ என்ற நகரத்தில் 3 பிளாட்டுகளையும் வாங்கியுள்ளேன். எங்களது குடும்பத்தில் தேவையுடைய மாணவர்களுக்கு தொடர்ந்து பொருளுதவியும் செய்து வருகின்றேன். நானும் எனது செலவில் PhD படித்து வருகின்றேன். இவையெல்லாம் முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் அருளாகும், மேலும் சந்தாக்களின் பரக்கத்தாகும் என்று இவர் கூறுகிறார். இந்தியாவில் கோழிக்கோடு ஜமாத்தின் ஒரு சகோதரரின் சந்தா அல்லாஹ்வின் அருளால் 2,00,000 ரூபாயாகும். இவர் தன்னுடைய எல்லா சந்தாக்களையும் தமது சக்திக்கு மீறி செலுத்தி வருகிறார். அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தவாறு நான் சந்தாக்களில் மிக அதிகமாக பங்கெடுப்பேன். இதனால் அல்லாஹு தாலா எனது வியாபாரத்தில் அதிக பரக்கத்தை வழங்குவான், என்னுடைய வியாபாரம் பெருகிவிடும் என்கிறார். நிதியாண்டின் இறுதியில் வக்ஃபே ஜதீதின் இன்ஸ்பெக்டர் இவரிடம் சந்தா வாங்க சென்ற போது, என்னுடைய அக்கவுண்டில் பணம் இல்லை, குறிப்பாக துவா செய்யுங்கள் என்றார். நிதியாண்டு முடிவடைவதற்கு சில மாதங்களே பாக்கியுள்ளன. அவர் செக் எழுதி கொடுத்தார். அல்லாஹு தாலா அருள் செய்தான். வருடத்தின் முடிவில் அவருக்கு வருமானம் கிடைத்தது. அல்லாஹ்வின் அருளால் சந்தாவின் தொகையையும் அவர் செலுத்திவிட்டார். இந்தியாவின் கருளாய் ஜமாத்தை சேர்ந்த ரஹ்மான் சாஹிப் அல்லாஹ்வின் அருளால் இவர் வசியத் செய்துள்ளார். சந்தா இன்ஸ்பெக்டர் சாஹிப் கூறுகின்றார், இவர் ஒவ்வொரு சந்தாவுக்காகவும் தனித்தனியாக டப்பாக்கள் வைத்துள்ளார். எனக்கு முன்னால் ஒரு டப்பாவை திறந்தார். பிறகு தன்னுடைய மனைவியிடம் உங்களுடைய பர்ஸை எடுங்கள் என்று கூறி சந்தாவின் வாக்குறுதியை முழுமைப்படுத்தியது மட்டுமல்லாமல் 1,75,000 ரூபாய் அதிகப்படியாக சந்தா செலுத்தினார். அல்லாஹ்வின் அருளால் இதுவரை அவர் 7,80,000 ரூபாய் வக்ஃப் ஜதீத் சந்தா செலுத்தியுள்ளார். இந்தியாவில் முன்பு கவனமில்லாமல் இருந்தது, ஆனால் இப்போது இதன் பக்கம் கவனம் ஏற்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த மதிப்புக்குரிய இக்பால் சாஹிப் கண்டோரி இன்ஸ்பெக்டர் வக்ஃப் ஜதீத் எழுதுகிறார், சட்டர்லா ஜமாத்தை சேர்ந்த ஒரு சகோதரர், அவருக்கு வயது 25 ஆகும். ஆனால் அல்லாஹ்வின் அருளால் ஆந்திர மாநிலத்திலேயே பொருள் தியாகம் செய்வதில் முதல் இடத்தில் உள்ளார். 2011ஆம் ஆண்டு இவர் 66,000 ரூபாய் வாக்குறுதியாக வழங்கியிருந்தார். ஆனால் வியாபாரம் முடங்கியதன் காரணமாக அதிகமாக முயற்சி செய்தும் கூட அதை அவரால் செலுத்த முடியவில்லை. இதனால் அவர் மிகவும் வெட்கப்பட்டார். வாக்குறுதி எழுதிவிட்டு அதை செலுத்த முடியாமல் போவதற்காக மிகவும் வெட்கப்பட்டார். அவருடைய நண்பர்கள் சந்தாவை மன்னிக்க கோரி மேலிடத்திற்கு கடிதம் எழுத ஆலோசனை கூறினர். ஆனால் இவர் சந்தா கொடுக்கும் விஷயத்தில் மிகவும் ஆர்வமுடையவராக இருக்கின்றார். அவர் அவர்களிடத்தில், நான் ஜமாத்திற்காகவும் அல்லாஹ்விற்காகவும் இந்த வாக்குறுதியை வழங்கியுள்ளேன், என்னுடைய வாக்குறுதியை அல்லாஹு தாலா நிச்சயமாக பூர்த்தி செய்வான் என்று கூறினார். பிறகு 2012ஆம் ஆண்டிற்கான வாக்குறுதியை பெறுவதற்காக சென்ற போது கடந்த வருடத்தை விட தனது சந்தாவை உயர்த்தியவாறு 77,000 ரூபாய் வாக்குறுதி எழுதினார். பிறகு 2012ஆம் ஆண்டிற்கான வாக்குறுதியை பெறுவதற்காக சென்ற போது கடந்த வருடத்தை விட தனது சந்தாவை உயர்த்தியவாறு 77,000 ரூபாய் வாக்குறுதி எழுதினார். ஆனால் அப்போதும் கூட அவர் பொருளாதார சிக்கலில் தான் இருந்தார். மே மாதம் சந்தா வசூல் செய்வதற்காக நான் சென்றபோது கடந்த வருட பாக்கியையும் 2012ஆம் ஆண்டுக்கான வாக்குறுதி மற்றும் இன்னும் 24,000 ரூபாய் அதிகப்படியாகவும் வழங்கினார். இது சந்தாவின் பரக்கத்தாகும் என்றும் கலிஃபத்துல் மசீஹின் துவாவின் விளைவுமாகும் என்றும்
இதனால் என்னுடைய பொருளாதார சிக்கல் நீங்கியது. நான் இப்போது 2 வருட சந்தாவையும் மொத்தமாக செலுத்துகின்றேன் என்றும் இவர் கூறினார். இந்தியாவை சேர்ந்த வக்ஃப் ஜதீத் இன்ஸ்பெக்டர் ஐஆர் அன்சார் சாஹிப் எழுதுகிறார், வக்ஃப் ஜதீத் சந்தாவிற்கான சுற்றுப்பயணத்தின் போது நான் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள கோயம்புத்தூர் ஜமாத்திற்கு சென்றேன். நாசிம் சாஹிப் வக்ஃப் ஜதீத் என்னுடன் இருந்தார்கள். மதிய உணவிற்கான ஏற்பாடு ஒரு சகோதரரின் வீட்டில் செய்யப்பட்டிருந்தது, சுலைமான் சாஹிப் அவர்களின் வீட்டில். அவர் ஒரு தூய அகமதி ஆவார். 2011ஆம் ஆண்டிற்கான வக்ஃப் ஜதீதிற்கான சந்தா பட்ஜெட் 1,60,000 ரூபாயாக இருந்தது. இந்த தொகையை வருடத்தின் இறுதியில் செலுத்துவதற்காக இவர் மிகவும் சிரமப்பட்டார். மிகவும் கஷ்டப்பட்டு அவர் இந்த தொகையை செலுத்தினார். இவ்வருடம் அவர் தன்னுடைய பட்ஜெட்டை மிகவும் மகிழ்ச்சியுடன் 5,50,000 ரூபாயாக எழுதினார். இதனால் எனக்கு ஒரு வியக்கத்தக்க பயம் ஏற்பட்டது. 1,60,000 ரூபாய் பட்ஜெட்டை இவர் மிகவும் சிரமப்பட்டு செலுத்தி இருக்கின்றார். இப்போது அதைவிட 3 மடங்கு அதிகமான பட்ஜெட்டை இவர் எப்படி பூர்த்தி செய்வார் என்று எண்ணினேன். நாசிம் சாஹிப் என்னுடன் இருந்ததால் இதை எழுதுவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லாமல் போனது. சாப்பிட்டு விட்டு துவா செய்த பிறகு நாங்கள் அங்கிருந்து சென்று விட்டோம். நாங்கள் ஜமாத் தலைவருடன் இன்னொருவரின் வீட்டிற்கு துவா செய்ய சென்றிருந்தோம். அரை மணி நேரத்திற்கு பிறகு நாங்கள் நாசிம் சாஹிபுடன் சதர் சாஹிபுடைய காரில் பள்ளிவாசலுக்கு வந்து சேர்ந்தோம். பள்ளிவாசலுக்கு முன்னால் அந்த சகோதரர் நின்று கொண்டிருந்தார். நானும் நாசிம் சாஹிபும் காரில் அமர்ந்திருந்தோம். சுலைமான் சாஹிப் பிளாஸ்டிக்கின் ஒரு கவரை கொடுத்தார். சாப்பாட்டுக்கு பிறகு கொஞ்சம் இனிப்பும் சாப்பிட வேண்டும் என்று கூறினார். நாசிம் சாஹிபிற்கு சர்க்கரை நோய் இருப்பதால் அவர் சாப்பிடக்கூடாது, நான் சாப்பிடுகின்றேன் என்று கூறினேன். நாசிம் சாஹிப் அந்த கவரை என்னிடம் கொடுத்த போது சுலைமான் சாஹிப் கூறினார், மௌலை சாஹிப் இந்த கவரை பார்த்து துவா செய்துவிட்டு அதன் பிறகு கொடுங்கள் என்று கூறினார். மௌலை சாஹிப் அந்த கவரை திறந்து பார்த்த போது மிகவும் ஆச்சரியமடைந்து சொல்வதறியாது திகைத்து நின்றார்கள். மீண்டும் நான் அவரிடம் கேட்டபோது அவர்களால் எதுவும் பேச முடியவில்லை. அதன் பிறகு அந்த கவரை நாசிம் சாஹிப் என்னிடம் கொடுத்தார்கள். அதை நான் திறந்து பார்த்தேன். அதில் 5,50,000 ரூபாய் இருந்தது. அதை பார்த்து என்னுடைய கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. அல்லாஹு தாலா அவருக்காக இவ்வாறு ஏற்பாடு செய்திருக்கின்றான். இதனால் அவர் சந்தாவை முழுமையாக செலுத்திவிட்டார். அவருக்காக துவாவும் வெளிப்பட்டது. கனடாவில் உள்ள பிரவுண்டாவில் உள்ள ஜமாத் தலைவர் எழுதுகின்றார், ஒரு சகோதரர் யுஎஸ்ஏவில் இருந்து கனடா வந்திருந்தார். கனடாவில் அடைக்கலம் கேட்டு விண்ணப்பித்திருந்தார். இவருடைய அசைலம் தொடர்பான வழக்கு மிகவும் சிக்கலாகிவிட்டது. இவர் தனது தாயாரை ஜெர்மனி அனுப்புவதற்காக $5,000 சேர்த்து வைத்திருந்தார். இவரிடம் சந்தா வாங்குவதற்காக தொடர்பு கொண்ட போது இவர் சேர்த்து வைத்திருந்த $5,000 வழங்கியது மட்டுமல்லாமல் அதை தவிர அவரிடம் இருந்த கொஞ்சம் தொகையையும் தந்துவிட்டார். அல்லாஹ் இதற்கு பகரமாக அவர்கள் மீது அருள் செய்தான். அவரது அசைலம் தொடர்பான வழக்கு எவ்வித சிக்கலுமின்றி பாஸ் ஆனது. 1 வாரம் கழிந்த பிறகு அவரது தாயாரும் ஜெர்மனி சென்று விட்டார். நார்வேயின் அமீர் சாஹிப் கூறுகின்றார்கள், ஒரு நாள் ஒரு உள்ளூர் ஜமாத்தில் பைத்துன் நுஸ்ரத் பள்ளிவாசல் கட்டுவது தொடர்பாக கவனமூட்டப்பட்டது. அப்போது கடும் பனி பொழிந்து கொண்டிருந்த காலத்தில் அப்துல் ரஹீம் சாஹிப் மர்ஹூம் மிஷன் ஹவுஸுக்கு வந்தார்கள். அவர் தன்னிடம் 70,000 குரோன்ஸ் இருப்பதாகவும் அதை அவர் பள்ளிவாசல் கட்டுவதற்காக கொடுக்க விரும்புவதாகவும் கூறினார். இவ்வாறு பலர் அல்லாஹ்வுக்காக எவ்வித கவலையுமின்றி தியாகம் செய்கின்றனர். நல்லெண்ணத்துடன் செய்த தியாகங்கள் யாவும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன என்பதை அவர்கள் நன்கறிவர். இதற்காக அவர்களுக்கு அல்லாஹு தாலா நற்கூலி வழங்குகின்றார். நான் எடுத்து கூறிய இந்த சம்பவங்கள் எல்லாம் முடிவுறாத தியாகங்களின் தொடர்களாகும். அவர்கள் பொருள் தியாகம் செய்வதற்கான வாக்குறுதியை வழங்கிவிட்டு அதை நிறைவேற்றுவதற்காக எல்லா விதத்திலும் முயற்சி செய்கின்றனர். இதற்கு பிறகு நான் வழக்கம் போல்
ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாத துவக்கத்தில் வக்ஃபே ஜதீதின் புதிய வருடத்தை அறிவிப்பது போல் இவ்வருடமும் வக்ஃபே ஜதீதின் 56வது வருடத்தை அறிவிக்கின்றேன். அத்துடன் கடந்த வருடத்தின் சில அறிக்கையையும் எடுத்துரைப்பேன். அல்லாஹ்வின் அருளால் 55வது வருடமாகிய கடந்த வருடம் டிசம்பர் 31ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. இந்த ஆண்டு ஜமாத் 50,10,000 பவுண்ட் தியாகம் செய்தது. கடந்த வருடத்தை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு 3,17,000 பவுண்ட் இது அதிகமாகும். பாகிஸ்தான் தன்னுடைய பொசிஷனில் நிலைத்திருக்கிறது. உலகத்தின் பிற நாடுகளை வரிசைப்படுத்தி 1 முதல் ஆரம்பித்தால் இந்த வருடம் உங்களுக்கான நற்செய்தி இதில் உள்ளது. அதாவது இம்முறை வக்ஃபே ஜதீதில் பிரிட்டன் முதல் இடத்தில் உள்ளது, அமெரிக்கா 2ஆம் இடத்திலும், ஜெர்மனி 3ஆம் இடத்திலும், கனடா 4ஆம் இடத்திலும், இந்தியா 5வது இடத்திலும், ஆஸ்திரேலியா 6ஆம் இடத்திலும், இந்தோனேஷியா 7ஆம் இடத்திலும், பெல்ஜியம் 8ஆம் இடத்திலும், மத்திய கிழக்கில் உள்ள ஒரு நாடு 9ஆம் இடத்திலும், சுவிட்சர்லாந்து 10ஆம் இடத்திலும் உள்ளன. கரன்சி அடிப்படையில் கடந்த வருடத்தை ஒப்பிடும்போது வசூலியில் மிக அதிகமாக முன்னேற்றம் கண்டுள்ள ஜமாத்துகள் 3 உள்ளன. அவற்றில் ஆஸ்திரேலியா 42.5% பெற்று முதலிடத்திலும், இந்தியா 31.5% பெற்று 2ஆம் இடத்திலும், இந்தோனேஷியா 25.19% பெற்று 3ஆம் இடத்திலும் உள்ளது. தனிநபர் சந்தா செலுத்துவதில் விகிதாச்சாரப்படி முன்னணியில் உள்ள ஜமாத்துகளில் அமெரிக்கா முதலிடத்திலும், USA மொத்த வசூல் அடிப்படையில் 2வது இடத்தில் இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு பிறகு 2ஆம் இடத்திலும், தனிநபர் சந்தா கொடுப்பதில் இது முதல் இடத்திலும் உள்ளது. இது ஏறக்குறைய ஒரு நபருக்கு 88 பவுண்ட் என்ற விகிதத்தில் உள்ளது. இந்த அடிப்படையில் சுவிட்சர்லாந்து 55 பவுண்டை விட அதிகமாக உள்ளது, பிரிட்டன் 40 பவுண்ட், பெல்ஜியம் 39 பவுண்ட், கனடா ஏறக்குறைய 35 பவுண்ட். இவரிடம் புதிதாக சேர்வோரின் எண்ணிக்கையை கூட்ட வேண்டும் என கவனமூட்டப்பட்டது. அல்லாஹ்வின் அருளால் ஆப்பிரிக்க ஜமாத்துகள் இதில் குறிப்பாக கவனம் செலுத்தியுள்ளன. வக்ஃபே ஜதீதில் மொத்தம் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை 10,13,112 ஆகும். கடந்த வருடம் 6,90,000 பேர் பங்கேற்றிருந்தனர். 3,23,000 பேர் புதிதாக பங்கேற்றுள்ளனர். மாஷா அல்லாஹ். அசல் விஷயம் இதுவாகும். அதாவது பங்கேற்போர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட வேண்டும். அதன் மூலம் ஈமானிலும் நிச்சய உறுதியிலும் ஒவ்வொருவரும் முன்னேற வேண்டும். பொருள் தியாகம் ஈமானின் ஒரு முக்கிய பகுதியாகும். பங்கேற்போர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தியதில் ஆப்பிரிக்க நாடுகளில் நைஜீரியா முதலிடத்திலும், கானா 2ஆம் இடத்திலும், பிறகு சிராலியோன், பெனின், நைஜர், புர்கினோ போசோ, ஐவரி கோஸ்ட் நாடுகள் முறையே அடுத்தடுத்த இடங்களிலும் உள்ளன. சிறிய நாடுகளில் கேமரூன், மாலி, செனிகால், டோகோ, சினிகுனா ஆகிய நாடுகள் பங்கேற்போர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தியுள்ளன. ஆப்பிரிக்காவை தவிர உலகத்தின் பிற நாடுகளில் பிரிட்டன் மிக அதிகமாக பங்கேற்போர்களின் எண்ணிக்கையை கூட்டியுள்ளது. இவ்வருடம் முதல் முறையாக கபாபீர் ஜமாத்தும் சற்று அசைந்துள்ளது. அவர்களும் இதில் முன்னேறியுள்ளனர். ஆப்பிரிக்காவில் ஒட்டுமொத்த வசூலின் அடிப்படையில் முதல் 3 ஜமாத்துகளில் முதலிடத்தில் கானா உள்ளது. அல்லாஹு தாலா இவர்களுக்கு கிடைத்த இந்த பெருமையை தக்க வைத்துக் கொள்பவர்களாக ஆக்குவானாக. 2வதான இடத்தில் நைஜீரியா, பிறகு மொரீஷியஸ் 3வது இடத்திலும், புர்கினோ போசோ 4வது இடத்திலும், ஐவரி கோஸ்ட் 5வது இடத்திலும் உள்ளது. பாகிஸ்தானின் முதல் 3 ஜமாத்துகளில் லாகூர் முதலிடத்திலும், ரபுவா 2ஆம் இடத்திலும், கராச்சி 3ஆம் இடத்திலும் உள்ளது. பால்கானில் மாவட்ட அளவிலான பொசிஷனில் ராவல்பிண்டி 1வது இடத்திலும், அதற்கு அடுத்தபடியாக பைதலாபாத், ஷேக்பூரா, குஜரான்வாலா, குஜராத், நாரோவால், ஹைதராபாத், தாங்கட் ஆகியவை முறையே அடுத்த இடத்தில் உள்ளன. அத்பால்கள் சந்தா செலுத்துவதில் முதல் 3 இடத்தில் உள்ள பெரிய ஜமாத்துகளில்
லாகூர் முதலிடத்திலும், கராச்சி இரண்டாவது இடத்திலும், ரப்வா மூன்றாவது இடத்திலும் உள்ளது. அத்பாலில் மாவட்ட அளவிலான பொசிஷனில் अल्लाह ताला முதலிடத்தில் ராவல்பிண்டியும், இரண்டாவது இடத்தில் இஸ்லாமாபாத், फिर नंबर 2 पे नाइजीरिया, ஃபைசலாபாத், உமர்கோட் मॉरिशस, 4 ஆகியவை உள்ளன. உமர்கோட் பிற ஊர்களை விட ஏழ்மையில் இருக்கும் மாவட்டமாகும். की पहली 3 ஆனால் அல்லாவின் அருளால் தியாகத்தில் முன்னணியில் உள்ளன. அடுத்து இந்த வரிசையில் குஜராத், ஹைதராபாத், உக்காடா, பாவல்பூர், டேரா காசி கான் ஆகியவை அடுத்தடுத்த இடத்தில் உள்ளன. ஒட்டுமொத்த வசூலின் அடிப்படையில் பிரிட்டனில் முதல் 10 இடங்களில் வந்த ஜமாத் இதுவாகும். ரெயின்ஸ் பார்க் முதலாவது இடத்திலும், பெர்மங்கன் வெஸ்ட் இரண்டாவது இடத்திலும், ஹூஸ் பார்க் மூன்றாவது இடத்திலும், பிறகு நியூ மார்டன், வெஸ்ட் ரைடன், பெர்ஹிம்ஹம் சென்ட்ரல், பைத்துல் புத்து, ஜலிங்கம், அல்ஸ்பீல்ட், விம்பிள்டன் ஆகிய ஜமாத்துகள் முறையே அடுத்தடுத்த இடத்தில் உள்ளன. के हिसाब से வசூலின் அடிப்படையில் பிரிட்டனின் முதல் 5 ரீஜியன்களில் மிட்லாண்ட் முதலிடத்திலும், சவுத் ரீஜியன், லண்டன், மிடில்செக், मुकाबलतन गरीब जिले நார்த் ஈஸ்ட் ஆகியவை முறையே அடுத்தடுத்த இடங்களிலும் உள்ளன. गुजरात, வசூலின் அடிப்படையில் அமெரிக்காவின் முதல் 5 ஜமாத்துகளில் லாஸ் ஏஞ்சல்ஸ், वही वसूली के மிட்லாண்ட் அம்பையர், சிலிகான் வேலி இரண்டாம் இடத்திலும், டெட்ராய்ட், बर्मिंघम वेस्ट, சீட்ரல், नंबर 2 சிகாகோ வெஸ்ட் ஆகியவை அடுத்தடுத்த இடங்களிலும் वेस्ट क्राइड, உள்ளன. बर्मिंघम सेंट्रल, வசூலின் அடிப்படையில் ஜெர்மனியின் ரீஜியனில் ஹம்பர்க், अल्सफील्ड, மாஷா அல்லாஹ், ஹம்பர்க் நல்ல முன்னேற்றம் கண்டு வருகிறது. से ब्रिटानिया की पहली இது முதலிடத்தில் உள்ளது. பிராங்க்பர்ட், ராஸ்கிராவ், டாம்ஸ்டட், விஸ்பாதன், மைன்ஃப்ராக்கன், வெஸ்ட், நோட்ரைன், वसूली के लिहाज ஹேசன், மெட்டே, பாதன் ஆகியவை அடுத்தடுத்த இடத்தில் உள்ளன. வசூலின் அடிப்படையில் ஜெர்மனியில் முதல் 10 இடங்களை வகிக்கும் ஜமாத்துகள் இவையாகும். ஹியூடர் மார்க், நோயஸ், எனோவர், பேட் பார்க், கென்ஹைம், ஹைடல் பார்க், புல்டா, வென்ஸ்ஹைம், வைன் கார்டன், फिर ग्रॉसग्राव, फिर डार्मस्टाdt, மொயேஃபீடன். बादन, தப்தர் அத்வாலின் வசூலின் அடிப்படையில் கனடாவில் முதல் 5 இடங்களை வகிக்கும் ஜமாத்துகள் இவையாகும். वसूली के लिहाज से जर्मनी की पहली 10 जमात, கேல்கரி, रूडरमार्क, பீஸ் வில்லேஜ் சவுத், ஆர்மிங்டன், டர்ஹம், சரே ஈஸ்ட். हाइडलबर्ग, வசூலின் அடிப்படையில் फ्रांसहाइम, இந்தியாவில் முதல் 10 இடங்களை வகிக்கும் மாநிலங்களில் கேரளா முதலாவது இடத்திலும், தமிழ்நாடு இரண்டாவது இடத்திலும், ஜம்மு காஷ்மீர், ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, ஒரிசா, காதியான், காதியானையும் இவர்கள் மாநிலத்தில் சேர்த்து விட்டார்கள். वसूली के लिहाज से பஞ்சாப், के सूबे உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா மற்றும் தில்லி ஆகியவை नंबर 2, அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. வசூலின் அடிப்படையில் இந்தியாவின் ஜமாத்துகளில் கோயம்புத்தூர் முதல் இடத்திலும், की है கோழிக்கோடு இரண்டாவது இடத்திலும், கருளாயி, கண்ணனூர் டவுன், காதியான், ஹைதராபாத், கல்கத்தா, பயங்காடி, சென்னை, பெங்களூர், ரிஷிநகர் முறையே அடுத்தடுத்து உள்ளன. அல்லாஹு தாலா தியாகம் செய்த அனைவரது உயிரிலும் பொருளிலும் அளவற்ற அருள்களை வழங்குவானாக. गाड़ी, चिनाई, ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், மார்க்கத்தை விட உலகத்திற்கு முக்கியத்துவம் தருகின்ற அல்லாஹ்வின் அடியார்களுடன் அல்லாஹ் பரிவுடன் நடந்து கொள்கின்றான், அவர்களை நேசிக்கின்றான். के बंदे जो दीन இது தொடர்பாக அவன் लेते हैं, வல்லாஹு ரவுஃபும் பில் இபாத், அதாவது அல்லாஹ் தனது அடியார்களுடன் பரிவுடன் நடந்து கொள்கின்றான் என்று கூறுகின்றான். இந்த மக்கள் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய வாழ்க்கையை அல்லாஹ்வின் வழியிலேயே அர்ப்பணித்து விடுகின்றனர். உயிரை அவனது வழியில் அர்ப்பணிப்பதையும் செல்வத்தை அவனது வழியில் செலவு செய்வதையும் அவர்கள் அவனது அருள் என்றும் தமது நட்பாக்கியம் என்றும் கருதுகின்றனர். ஆனால் எவர்கள் உலகப் பொருள்கள் மற்றும் சொத்துக்களையும் பெறுவதையே தமது குறிக்கோளாக கொண்டுள்ளார்களோ அவர்கள் மார்க்கத்தை அற்பமாக பார்க்கின்றனர். உண்மையான மூமின் மற்றும் உண்மையான முஸ்லிமின் செயல் இவ்வாறு இருக்காது. அல்லாஹ்வின் வழியில் தனது எல்லா ஆற்றலையும் வாழ்நாள் உள்ளவரை அர்ப்பணிப்பதே இஸ்லாமாகும். அதன் மூலம் அவர் தூய வாழ்க்கைக்கு வாரிசாகிவிட வேண்டும். நாம் அல்லாஹ்வின் வழியில் எல்லா விதமான தியாகங்கள் செய்வதில் எப்போதும் முன்னேறி கொண்டிருப்பவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானா. இதை தவிர நான் ஒரு துஆவிற்காக அறிவிப்பு செய்ய விரும்புகின்றேன். லிபியாவில் இன்றைய நாட்களில் அகமதிகளுக்காக சூழ்நிலை மிகவும் மோசமாக உள்ளது. அங்கு அரசாங்கம் என்று எதுவும் இல்லை. ஒவ்வொரு பகுதியிலும் சில அமைப்புகளும் சில கோத்திரத்தை சார்ந்தவர்களின்
ஆதிக்கமே உள்ளது. நமது அகமதிகளை பிடித்து வைத்துள்ளார்கள். पुलिस ने சில இடங்களில் அவர்களை துன்புறுத்துவதாக செய்திகள் வந்துள்ளது. ஆலிம்களும் சில பிரிவுகளும் கூறுவதற்கேற்ப அகமதிகளை போலீஸ் சிறைபிடித்துள்ளது. குறிப்பாக லிபியாவை சேராத அகமதிகள் அங்கு மிகவும் சிரமத்தில் உள்ளனர். அவர்களின் விடுதலைக்கும் எளிதான நிலை ஏற்படுவதற்கும் இறைவன் விரைவில் ஏற்பாடு செய்வானார். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.